இது என்ன மார்க்கெட்டு அதே மறந்து போயிட்டேன். இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு. இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு சலாலாவில். இப்போ இங்கே வந்து என்னன்னு சொன்னாக்கா, நான் விசாரித்த வகையில் வந்துக்கிட்டு எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னாக்கா லுபான், அந்த முகூர் இது மாதிரி கடைகள் தான். ஸோ லுபான் இந்த இது மாதிரி கடைகள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. பெரும்பாலும் எல்லா பெர்ஃப்யூம் கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் தான் இருக்காங்க. நான் பார்த்த வகையில் வந்து பெர்ஃப்யூம் கடையில் வந்து பெரும்பாலும் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயத்தை காமிச்சேன். அப்புறம் வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸு, ஓமானி தொப்பி, அப்புறம் வந்து ஃபுல்லாக புகூர் இது சம்மந்தமாக தான் இருக்குது. அப்புறம் அவங்க கேட்டேன், ஏன் கொஞ்சம் கூட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு வந்து சொன்னாங்க, மாதத்தில் வருஷத்தில் 2 மாதம் 3 மாதம் தான் அவங்களுக்கு வந்து வியாபாரம் இருக்கும். அந்த வியாபாரம் என்ன கவர் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்துக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சாப்புல. ஒரு 2-3 கடையில் விசாரித்ததில் இப்படி தான் ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த சூக்குக்கு வந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது சாமான் வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு வியாபாரம் கொடுங்க. அவங்களோட வியாபாரம் வந்து மேலும் மேலும் சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்மளுடைய சப்போர்ட் வேணும். வெளியேருந்து வரும்போது ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த மார்க்கெட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாமான் வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உதவியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். முழுமையாக பாருங்கள். ஸோ இங்கே பார்த்துருக்கீங்கல்ல ட்ரெடிஷ்னல் அந்த மட்டில் செஞ்ச மதகனி எல்லாமே சரியா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லுபானில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா இங்கே வேர்ல்டு ஃபேமஸ் லுபான் வந்து இங்கே தான் இருக்குது, லுபான். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த லுபான்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு நல்ல விசேஷம் என்னன்னு சொன்னாக்கா, பொதுவாகவே எல்லாம் இந்த இது எல்லாம் ரெடி பண்ண வந்து இங்கே உள்ள லேடிஸ்கள் தான் ரெடி பண்ணுறாங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா கலராக இருக்குது. எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா. இது எல்லாமே லேடிஸ் இந்த குடிசை தொழில் மாதிரி உள்ளது. அவங்க எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லுபான் தான் இப்போ அதிகமான இங்கே கடைகளில் பார்க்க முடியுது. இங்கே ஒரு 50 கடை இருக்குதுன்னு சொன்னாக்கா 25 கடை நம்ம இது மாதிரி பார்க்க முடியுது. ஃபுல்லாக லுபானு இந்த இதுதான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் அபுதாபியில் பார்த்துருக்கேன் இந்த லுபான் இதெல்லாம் வந்து ஓமானின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நல்லா ப்ரைஸ் இருக்குது. சலாலாவில் வந்து அல்காஃப் மார்க்கெட், அது ட்ரெடிஷ்னல் வந்து ஓல்டு டைப், அதாவது பழமை வாய்ந்த மார்க்கெட் தான். இது வந்துக்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பெரிய லெவலில் வச்சுருக்க மாதிரி தெரியுது. மெயினாக என்னன்னாக்கா நான் பார்த்த வகையில் லைட் வந்து பரபரப்பாக இருக்குது, நல்லா பளபளன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே நேற்று ஒரு மார்க்கெட் பார்த்தோம், சன் மார்ட்டு, அங்கே அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் ப்ராப்பராக போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. ஸோ சலாலா நீங்கள் வந்து என்னக்கா இந்த இடத்துக்கு வாங்க. சலாலாவில் வந்துட்டு லுபான் வந்துக்கிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. லுபான் வந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இடம்னு சொல்கிறாங்க லுபான். ஸோ இந்த லுபான் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அது போல் இங்கே வந்து புகூர் வந்துக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லியான புகூர் இங்கே தான் இருக்குது. ரொம்ப அருமையான இது. இங்கே தான் நாங்கள் வேறு என் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு தொப்பி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லா அருமையான புகூர், நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் புகூர்லாம் இங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நானே ஏற்கனவே பார்த்துருக்கேன். 100 கிராம் வந்துக்கிட்டு 200 திரஹம்லாம் இருக்குது. சாரி, 300 திரஹம் 400 திரஹம்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அது போல் ஒரு எல்லா இடமே இருக்குது. பரவாயில்ல, இது பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் விசாலமாக இருக்குது. கடை வந்து என்னன்னாக்கா நெருக்கி இல்லை, கொஞ்சம் விசாலமாக, கொஞ்சம் தள்ளி ரெண்டுக்கு கேப்பு, இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்தாக்கா நம்ம டூரிசம் மாதிரி வந்தேன்னாக்கா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு, லுபான் பெர்ஃப்யூம்ஸு எல்லாத்துமே இங்கே வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்குள்ளே உள்ள ட்ரெஸ்ஸு, அபாயா எல்லாம் இங்கே இருக்குது. பொதுவாக ஒரு இடத்துல ஒரு இது வச்சுருப்பாங்க. பாருங்க, ட்ரெஸ்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க.
இது 2வது லைனு. இது 2வது லைனில் வந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வர்றேன். தொப்பி கடை, அதான் மாறி மாறி தொப்பி கடை, ட்ரெஸ்ஸு கடை, லுபான், இடையில் ஒரு க்ரோசரி, இடையில் ஒரு கடை பூட்டி கிடக்குது. ஆனால் பொதுவாகவே இங்கே பார்த்த வகையில் வந்து எல்லா கடைகளுமே கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய பார்வையில். மேபி சில சீசனில் மட்டும் நல்லா யாவும் நடக்கும் போல இருக்குது. நானும் அபுதாபியில் ஒரு கடை வச்சுருந்தேன். இப்படி தான் வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் மட்டும்தான் யாவும் நடக்கும். மீதி நாள்லாம் வந்து சும்மா ஓசுன்னு கிடக்கும். அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லுபான் தான் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பண்ணி பார்ப்போமே. இது 2வது கடை, 3வது கடை. ஸோ எல்லாமே அந்த இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த ஒரு கடையில் போய் பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு. நல்லா சந்தாக விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சுத்த தேவையில்லை. இது 4th லைனுக்கு வந்திருக்கேன். இந்த லைனில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சேம் தான். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே மாதிரி இது தான் வச்சுருக்காங்க. பெர்ஃப்யூம் கடை பெரும்பாலும் லேடிஸ் வச்சுருக்காங்க. இப்போ லுபானு கூட்டம் வந்து கடை இருக்கிற அளவுக்கு. ஓமன் தொப்பி நல்லா ஃபேமஸ் உள்ளது. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் சரி கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பெரிய சூக்காக இருக்குது. மாஷா அல்லாஹ். ஓமானி அல்வா இருக்குமான்னு பார்க்குறேன். அல்வா கிடைக்கிற மாதிரி இல்லை. இது 5வது லைனு. இன்றைக்கி வேர்ல்டு கப் வேறு ஸ்டார்ட் ஆகுதா, அதனால் எல்லார் கையிலுமே மொபைலில் வந்து வேர்ல்டு கப்பு ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்த வகையில். ஸோ இது 6வது லைனு. இங்கே என்ன காஃபி ஷாப் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கே உள்ள மார்க்கெட்டில் இது ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டுன்னாங்க. இதே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து லேட்டாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. மெயின் என்னன்னாக்கா ஒவ்வொரு பார்க்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் பெரிய லெவலில் வந்து சூடு வராது போல் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. சலாலா காஃபி ஹவுஸ், கிரில் சிக்கன் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துல உள்ள மாதிரி தான் இருக்குது ட்ரெஸ்ஸு கடை. இது என்ன கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொன்னாக்கா பெர்ஃப்யூம் கடை எல்லா இடத்துலையும் வந்து லேடிஸ் இருக்காங்க. அது ஒன்று மட்டும் பார்த்ததுல கரெக்டாக தெரியுது.